ஹாய் ஆல், வெல்கம் டு ஜஸ்ட் ப்ளஷ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கோவில் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்ஸ் அ சண்டே, ஸோ வி தாட் ஆஃப் கோயிங் அவுட். கோவிலுக்கு போனால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணி கோவிலுக்கு போகலான்னு டிசைட் பண்ணி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ எல்லாமே ஹைட்ரேட்டடாக இருங்க. நாங்களும் போகும்போது வீட்டில் இருந்தே தண்ணியெல்லாம் கொண்டு போனோம். அங்கே தண்ணி பத்தலங்கும் போது வி கேரிட் அ பாட்டில். அந்த பாட்டில் நாங்கள் ரீஃபில் தான் பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் வி கேன் ரெடியூஸ் சம் பிளாஸ்டிக் யூசேஜஸ். வெயில் அடித்தாலும் சுடு தண்ணியில் குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சுடு தண்ணியில் தான் குளிப்பேன் எவ்வளோ வெயில் அடித்தாலும். அண்ட் ஒரு ட்ரான்சிஷனோட என்னோடய காஸ்ட்யூம் பார்த்துடலாமா? நாங்கள் பெரியபாளையம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷம் கழித்து போகிறேன். நான் 10th முடித்த கையோட போயிருந்தேன்னு நினைக்கிறேன். கோவிலே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரோட இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் போனோம். போகும்போது ஃபுல்லாகவே நின்றுட்டு தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் போயிட்ட பிறகு டிராஃபிக் சிக்னல் மேலெல்லாம் மங்கி உட்காந்துருந்துச்சு. நான் அதெல்லாமே ஃபிலிம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ கோவிலோட என்ட்ரன்ஸில் ஏதோ ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படிக்க போய் பார்க்கும்போது யூஸ்வலாக சூளம் அவங்க ஆறு ஒன்று போகும், அந்த சைடு தான் இருக்கும். ஸோ அந்த சைடு தான் எல்லோரும் பொங்கல் வச்சு காமிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. பட் இப்போது இப்படி டோட்டல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சு அதெல்லாமே. அண்டு மொட்டை அடிக்கிற இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ இதெல்லாம் எடுக்கிறாங்களா, இட்ஸ் கவர்மெண்ட் சைடுன்ட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. அண்ட் தென் மொட்டை அடிக்கிறவங்களும் தனியாக காசு வாங்குகிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சரே அங்கே வெளிப்படையாகவே தெரியல. அதே மாதிரி அங்கே இருக்கிற எந்த ஒரு பொருளுமே ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஒரு மேட்ச் பாக்ஸ் 1 ரூபி நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா அங்கே 2 rupees. அதே மாதிரி ஒரு 10 rupees சோப் ஒன்று நாங்கள் வாங்கினோம். அது 10 rupees இல்லை 15 rupees. ஸோ அப்படியே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. கோவிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வர வரையும் ஐ ஃபெல்ட் இப்போ அது கோவிலாக இல்லை, ஜஸ்ட் லைக் ஒரு மணி பேசிஸில் ரன் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தான் அது ஃபீல் ஆச்சு. எங்கே தொட்டாலும் காசு காசு காசு. ஃபர்ஸ்ட்லாம் சுற்றி போடுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ சுற்றி போடுறதுக்கு உப்பு லெமன்லாம் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அங்கே. ஸோ அந்த உப்புக்கு தனியாக 10 rupees, அந்த லெமனுக்கு தனியாக 10 rupees அப்படி வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சுற்றி போடுறவங்களுக்கு அவங்க காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர், என்ன மாறி இருக்குது, எதுவுமே இல்லை. அதுமாதிரி ஒரு டீட்டெயில்ஸே வெளியே இல்லை. நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும், நீங்கள் இவ்வளோ பே பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸுமே அங்கே இல்லை. கிளம்பும் போது நான் என்னென்ன பண்ணிட்டு போனேன்னா, ஜஸ்ட் ஸ்கின் கேர், CTML ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டேன். அண்ட் அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பேக்ட் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஹேரை நான் கேர்ள்ஸாக தான் வச்சுருப்பேன். ஸோ நான் மோஸ்ட்லி ஹீட்டில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஹேர் வாஷ் தான் பண்ணியிருந்தேன். நேச்சுரலாகவே ட்ரை ஆக விட்டுருவேன். நான் ஹேர் ட்ரையர் போடவே மாட்டேன் ஹேருக்கு. வேறு எதாவது லுக் க்ரியேட் பண்ண போகிறேன் இல்லை வேறு எதாவது பண்ண போகிறேன்னா தான் மட்டும்தான் ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன் அண்ட் ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் கம்மிங் டு த ட்ரெஸ், இது நான் ஆஜியோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இதுக்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் ஒரு 2 to 3 times தான் போட்டிருப்பேன். பேண்ட் போயிடுச்சு. குவாலிட்டியே நல்லா இல்லை. இப்போ இந்த டாப்போட குவாலிட்டியுமே நல்லா இல்லை. சரி வர வரையும் வரட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காம்பேக்ட் போட்டதுக்கப்புறம் நான் லிப்ஸ்டிக்கோட ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஐலைனர் லிப்ஸ்டிக். இதை தாண்டி பெருசாக நான் எந்த மேக்கப் பண்ணல. ஏன்னா வெயிலில் போகிறோம், முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போது தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். சண்டேன்றதுனால கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. அங்கே ஒரு சாமியை பார்க்கறதுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. 5 ஃப்ரீயே இல்லைன்னு நினைக்கிறேன். 5, 30 and 100s இருந்துச்சு. நாங்கள் 30ல் போனோம். சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் அந்த 5 rupeesதோடது முன்னாடி ஃப்ரீயாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு 5 rupees வச்சுருக்காங்க என்ட்ரிக்கு. ஸோ அது ஏன்னு தெரியல. 30 வந்து அர்ச்சனைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அவங்க வாங்கினாங்க. பட் இட்ஸ் அர்ச்சனை ஃப்ரீ, என்ட்ரிக்குன்னு வாங்கினாங்க. அண்ட் அர்ச்சனையும் வந்து இப்போ எல்லாமே கோவிலில் பண்ணுறது என்னென்னா, தனியாக ஒரு இடத்துல அவங்க பாட்டு தேங்காய் உடச்சி கொடுத்துட்றாங்க கையில், அதுதான் அர்ச்சனைங்கிற மாதிரி. ஸோ நம்ம இங்கே பக்கத்தில் கோவிலில் பண்ணுற அர்ச்சனையோ இல்லை அப்போலாம் பண்ணிகிட்டு இருந்த அர்ச்சனை மாதிரிலாம் இப்போ இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹவு டு இட் வில் ஃபீல் லைக் டெம்பிள் பீஸ்ஃபுல் ஏரியான்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் போயிட்டு வந்ததுலேருந்து இதுதான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனாலே எனக்கு இப்போலாம் மோஸ்ட்டாக கோவிலுக்கெலாம் போகிறதே பிடிக்கிறதில்ல. ஏன்னா போய் நிம்மதியாக வந்து உட்காந்துட்டு வரத்துக்கு தான் போகிறது. அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி எங்கே தொட்டாலும் காசுங்கும் போது நம்மளே அது இல்லாமல் தான் வந்து போகிறோம். ஸோ நம்மகிட்டே வந்து திருப்பி அதை பறிக்க ட்ரை பண்ணும்போது இவ்வளோ டயர்டாகி நிம்மதியாக இருக்கிறதுக்கு தானே இங்கே வந்திருக்கோம், இங்கேயுமா அப்படி தான் வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் அதர் தேன் தட் the experience was good. இது தவிர்த்து என்னம்மா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் ஃபேமிலியோட ஒரு சின்ன அவுட்டிங் சண்டேயில். ஸோ இட் வாஸ் குட். அதான் நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 7 o'clock வந்து நாங்கள் இங்கேருந்து பஸ் ஏறினோம். அப்புறம் ஒரு 1 to 1:30 வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு ஹாஃப் டே ட்ரிப் மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் கம்மிங் டு மை கேர்லி ஹேர், எனக்கு வந்து இப்போது கேர்ல் அப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னு கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நான் என் கேர்ள்ஸுக்கு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணேன்னா கோம்பே யூஸ் பண்ணவே மாட்டேன். நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் அதுக்கு கோம்பே யூஸ் பண்ணுவேன். ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே நான் வந்து சீரம் அப்ளை பண்ணிடுவேன். சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டீடாங் பண்ணிடுவேன். சீரம் அப்ளை பண்ணுறது வந்து 50% ஹேர் ட்ரையாக இருக்கும் போது தான் பண்ணுவேன். பேலன்ஸ் வந்து அப்படியே நேச்சுரலாக தான் ட்ரை ஆகும். ஏன்னா சீரம் போடும்போது கொஞ்சம் ஹேர் வந்து ஃப்ரிஸ் வந்து அவ்வளோவா தெரியாமல் இருக்கும். அண்ட் அப்போது டீடாங்கிள் பண்ணும்போது டேங்கிள்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. நெக்ஸ்ட் டே போகிற வழி எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த டிப்பிக்கல் வில்லேஜ்லாம் அந்த சைடு தான் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. கோவிலில் நீங்கள் இந்த ரெகுலர் ஐட்டம்ஸ் தாண்டி நீங்கள் எதாவது புதுசாக வாங்குறீங்க, இப்போ இந்த மாதிரி ஜாடி வாங்குறீங்க, அதே மாதிரி மண்ணில் செஞ்ச பாத்திரம்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்குறீங்க போது அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், நல்லா பேசி வாங்கலாம். இந்த பீங்கானில் வந்து உப்பு பாத்திரம் வச்சுருப்பாங்க. ஸோ அது நாங்கள் இங்கே வெளியே வந்து ஒரு வாட்டி 300க்கு வாங்கினோம். சேம் சைஸ் சேம் டைப் வந்து நாங்கள் 300க்கு வாங்கினோம். பட் அங்கே வாங்கும் போது நாங்கள் 100க்கு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இட் ஃபீல்ஸ் அங்கே இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிராப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கிராப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் அந்த கோவிலுக்கு போகும்போது விளையாட ராட்டினம் அதெல்லாமே இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, வெறும் இந்த மாதிரி கடைங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே என்னைய வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திஸ் வாஸ் மீ அட் த டெம்பிள். டே நல்லா போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு மேக்கப்புக்கு ஏதாவது புக்கிங்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஜஸ்ட் ப்ளஷை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஐஎம் கீர்த்தனா கசை அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் வாங்க, நான் கோவில் என்னென்னலாம் வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் என்னோடய கேர்ள்ஸும் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு. இந்த 2 கம்பல் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த குட்டி சொப்பு சாமான்லாம் வாங்கியிருந்தேன் என்னோடய அக்கா பசங்களுக்காக. 2 பேருக்குமே நான் வந்து ஒரே மாதிரி தான் வாங்கியிருந்தேன். பேங்கிள்ஸ் மட்டும் சைஸ் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால நான் இது வேறு அது வேறுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து சின்ன பாப்பாவுக்கு, பெரிய பாப்பாவுக்கு வேறு வாங்கியிருந்தேன். அதை நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து அப்புறம் காமிக்கிறேன். இதுதான் நான் சொன்ன இந்த உப்பு ஜாடி. அண்ட் நான் வாங்கினா ஷோ மை கேர்ள்ஸ். காலையில் வந்து லைட்டாக ஸ்க்ரன்ச் மட்டும்தான் பண்ணியிருந்தேன், வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் போடல. ஸோ இன்னும் ப்ராடக்ட்ஸ் போடும்போது நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல். அண்ட் இப்போ நான் காமிக்கிறதுல தான் வந்து ஒரு பெரிய விஷயமே இருக்குது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏமாந்துட்டு ஒரு பாட்டிக்கிட்ட. எனக்கு உண்டியல் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் வந்து அங்கே பார்த்த உடனே சரி வாங்கினேன். இது வந்து 80 rupees. ஆனால் வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து இப்படி கையில் வச்சிட்டு இருந்தேன். சடனாக மேலே இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகி வந்துருச்சு. பாருங்கள்,
ஸோ இதை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். மேபி ஒயிட் சிமெண்ட் வச்சு இதை நான் வந்து சீல் பண்ணிவிட்டு அகெயின் பெயிண்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. வாங்க என்ன பண்ணுறேன்னு ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் மீ கீர்த்தனா சைனிங் ஆஃப். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.